அனைவருக்கும் வணக்கம். இது அன்பு தொழில் சேனல். நான் உங்கள் ஜோதிகுணா. நம்ம இன்னைக்கு முரல் மீன் ஃப்ரை செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ முரல் மீன் எடுத்திருக்கேன். கழுவி எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி சால்ட்டு போட்டு. இதுக்கு எப்படி மசாலா பொருட்கள் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு, காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் சோம்புத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனால். தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்து, லெமன் ஜூஸ் ஒரு லெமனை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கலந்து கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து அப்படியே கலக்க போகிறோம். நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மீன் துண்டில் தடவுனா அப்படியே நிற்கும். மசாலாலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி கலந்துக்கோங்க பார்த்து. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ நம்ம மீனில் வச்சு எல்லா மசாலாயும் தடவி விட்டுக்கலாம். இது நல்லா எல்லாத்தையும் படுற மாதிரி ஈவனாக தடவி விட்டுக்கோங்க. இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் மசாலா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலாவில் ஊறணும் மீன் துண்டுகள் எல்லாமே. அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் விட்டு நம்ம வறுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, ரொம்ப எண்ணெய் விட்டால் வேஸ்ட்டு தான் நம்ம மீன் ஃப்ரை பண்ணும்போது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்மளோட மீன் துண்டுகளை எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம 2 மீன் துண்டில் போட்டு வறுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. ஹீட் வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் மேலே மட்டும், உள்ளே ஃபிஷ் வேகாது, நம்மளோட மீன் வேகாமல் போயிடும் உள்ளார. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ இந்த நல்லா இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மீன் துண்டுகளுக்கு மசாலா தடவி மீன் பொரிச்சு எடுத்தோம்னா உங்களோட மசாலாலாம் விழுகவே விழுகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இதேமாரி இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்மளோட மீன் துண்டு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். எடுத்துடலாம் வெளியே. மீனை ரொம்ப திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளோட மசாலாலாம் உதிர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது. நம்மளோட மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மீன்களையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட முரல் மீன் ஃப்ரை சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட மசாலாலாம் உதிராமல் சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக அன்பு தொழில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் ஃபோனை தேடி வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.